இந்த 2025 வருஷம் ரோம் எப்படி இருக்கும்? கரும் புகை எழும்ப கண்டேன். தலைமைக்கு பிரச்சனை உண்டு. புது நாற்காலிகள் ஆயத்தமாக தொடங்குகிறது. தேவனுடைய திட்டம் இந்த தேசத்தின் மேல் நிறைவேறும். உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பிறகு கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் நிமோனியா பாதிப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். உலகமே ஒரு சோகத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவத்துக்குள்ள கடந்து போயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வத்திகனுடைய தலைவர், ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் அவர்கள் இன்னைக்கு நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஆனால் அந்த போஸ்டிங் எவ்வளவு முக்கியம் என்பதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைமைக்கு பிரச்சனை உண்டு. புது நாற்காலிகள் ஆயத்தமாக தொடங்குகிறது. தேவனுடைய திட்டம் இந்த தேசத்தின் மேல் நிறைவேறும். ஏன்னா உலகத்திலே இந்த பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அமெரிக்க ஜனாதிபதி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி யூரோப்பியன் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம், இந்த மாதிரி உள்ள சில போஸ்டிங்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல டாப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போஸ்டிங் தான் வத்திகன் தலைவர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் வெறும் மத தலைவர் மட்டுமல்ல, அவர் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார், ஒரு ராஜாவாகவும் இருக்கிறார், ஒரு மதத்துக்கு தலைவராகவும் இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 100 to 140 கோடி ஜனங்கள் உள்ளதான மக்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். சோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த போஸ்டிங்ல வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீர்திருத்தம் அல்லது ஒவ்வொரு விதமான மாற்றம் அல்லது ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் ஏதாவது ஒன்று செய்வாங்க. அது ரொம்ப அதுல ஃபேமஸாக போப் ஜான் பால் II இருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவங்க கடந்து போயிருக்காங்க. சரி, இந்த நியூஸை நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடைசி காலத்துல இந்த வட்டிகனுடையதான ரோல் மிக முக்கியமான ரோலாக இருக்கும். உலக அரசியல்லையும் சரி, உலக மத ரீதியான சம்பந்தமான காரியங்கள்லையும் சரி, மிக முக்கியமான ஒரு ரோல் வகிக்க போகுது. ஸோ அந்த தலைவராக யார் வராரோ அவருடையதான விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடியவரை அடுத்து செலக்ட் பண்ண போறாங்க. இந்த நேற்று நீங்க பார்க்கும்போது அவங்க செலக்ட் பண்ணி இருக்கலாம் மேபி. ஸோ இந்த பெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தலைவரை தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி அவர் வரலாம். அடுத்த நேற்று வரையில் அதை பத்தி நாங்கள் தெளிவாக சொல்றோம். ஆனால் அந்த போஸ்டிங்க்கு வரக்கூடியவர் அடுத்த உலக ராஜ்யத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான பர்சனாக இருக்கணும். பைபிள்லையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல அதை பத்தின விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடியதான அந்த தலைவரை பேஸ் பண்ணி ஐரோப்பாவிலையும் சரி, உலக அளவிலும் சரி, மிகப்பெரியதான அரசியல் மாற்றங்களும் மத ரீதியான மாற்றங்களும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவரை அப்படிதான் வரப்போகிறவரை உலகம் எதிர்பார்க்குது.